அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு பார்க்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1க்கு 4. அதாவது திருமண பொருத்தம் 1வது எண்ணில் பிறந்தவர்களும் 4வது எண்ணில் பிறந்தவர்களும் திருமண வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைவார்கள் என்றதை பார்ப்போம். சரி, 1 என்பது சூரியன், 4 என்பது ராகு. சரி, சூரியன் என்பது மகா சக்தி உடையவர். அவருக்கு தனி ஆற்றல் இருக்குது, தலைமைத்துவம் என்ற பல விஷயங்கள் அவருக்குள்ளார இருக்கும். சரி, ஆனால் இங்கே 4வது என்றது மிக மிக ஆற்றல் உடையவர்கள், மகா சக்தி உடையவர்கள். அவங்க ராகு என்றாலே சக்தின்னு அர்த்தம். சரி, இந்த இரு மகா சக்தியும் ஒன்று சேரும் போது அவங்களுக்குள்ளார வெற்றிகள் என்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் இவங்க நிறைய போராடுவாங்க. அதாவது வெற்றிக்காக தன்னுடைய குடும்பம் ரொம்ப சிறப்பாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள். பொதுவாகவே இந்த 1வது எண்ணும் 4வது எண்ணும் திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ரொம்ப சிரமத்தில் தான் திருமணம் செய்வார்கள். ஏன்னு சொன்னாக்கா அவங்களுடைய அந்த பூர்வ புண்ணிய கர்மங்கள் சேரக்கூடிய சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும். திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப போராட்டங்கள், குடும்ப எதிர்ப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களோட பிள்ளைகள் மற்றும் தொழில்கள் இது எல்லாமே காலப்போக்கில் ரொம்ப பெரிய வெற்றியை கொடுக்கும். நிறைய பேர் இந்த மாதிரியான காம்பினேஷனில் திருமணம் பண்ணவங்க அதிகமாக போராடி பின்காலத்தில் பல வெற்றிகளாக அந்த குடும்பம், அந்த குழந்தைகளை வெற்றிகர நபர்களாக மாற்றியிருக்கிறாங்க. தன் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு தொழில் அதிபராகவும் நல்ல சொந்த தொழிலில் வெற்றி அடைந்தவர்களாகவும் சொத்துக்கள் அதிகமாக சேர்த்தவர்களாகவும் நான் பார்த்துள்ளேன். அதாவது இந்த 1க்கும் 4க்கும் உடையவர்கள். இவங்களுக்கு தேவை இந்த ஆரம்ப காலத்தில் இவங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இவங்களோட வாழ்க்கை வெற்றி. ஏன்னு சொன்னாக்கா இருவருமே மகா சக்தினாக்கா, அதாவது அவங்களுக்கு ரொம்ப கர்வம் இருக்கும். நான் எப்படியாவது வெற்றி அடையணும், நான் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி திருமண வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப போராட்டமாக இருந்ததுனால நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப தாழ்த்தி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த இருவருமே சேர்ந்து மகா வெற்றி அடைவார்கள். நன்றி, வணக்கம்.